இனிமேல் எல்லாமே ஸ்மூத்தாக போகணும்னு நினச்சா இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதான் சைனா. சைனாவில் வந்து 145% வந்து டேரிஃப் போட்டாங்க யூஎஸ். ஸோ அதனால அவங்களோட மேக்ஸிமம் ப்ராடக்டை இந்தியாவில் சீப்பான ரேட்டுக்கே விற்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, சைனாவோட யுவன் வந்து 2008 கிட்ட இருக்க ரேட்டுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டீவேல்யூ ஆயிடுச்சு. ஸோ யூஎஸ் டாலருக்கும் அதுவும் கம்பேர் பண்ணப்போ ரேட் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ அதுலேயும் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வருது, ஓகேவா? அது மட்டும் இல்லை, சைனா சும்மாவே ரொம்ப பொருளை இந்தியாவில் டம்ப் பண்ணுவாங்க. இதுவும் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் லோக்கலில் பண்ணுறவங்களாம் வேலையை விட்டுருவாங்க. ஏன்னா ரேட்டு கம்மியாகவே சைனாலேருந்து வரப்போகிறோம், இந்தியாவில் யாருமே ப்ராடக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்க ப்ராடக்ட் நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த ஒரு செக்டரே நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க ரேட்டை கூட்ட கூட நம்ம உடனே ஒரு ஃபேக்ட்ரியை போட முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ண போகிறோம். டம்பிங்லேருந்து எப்படியாவது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு கிளியராக தெரியுது. பார்ப்போம். ஓகே.